உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு யோககாரகனாகப்பட்ட சனி பகவான் வக்ர நிலையை அடைந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 4.5 மாதத்துக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி, 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்போது 5ஆம் வீட்டிலே அவர் சொந்த வீட்டில் நின்று அவரது வக்ர நிலை உங்களது 7ஆம் வீட்டில் விழுது. அந்த பார்வை கடந்த காலகட்டங்களில் அடுத்து அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 11ஆம் வீட்டில் விழுது. அடுத்தது அவரது பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் விழுது. அப்போது தனஸ்தானத்தில் விழுது. அப்போது குடும்பஸ்தானம் ப்ளஸ் 11 லாபஸ்தானம், அடுத்தது 7ஆம் வீட்டில் விழுது. இந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானத்தில் எப்பவுமே சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமச்சனின்னு சொல்லுவோம். பஞ்சமச்சனி அவ்வளோ சிறப்பில்லை. கிட்டத்தட்ட அர்த்தாஷ்டம சனியை விட பஞ்சமச்சனி என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனுக்கு இனம் புரியாத வலி வேதனைகளை கொடுக்கும். ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இனம் புரியாத பயம். எதில் இறங்கி ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு காரணமோ இல்லை காரணமே இல்லாமல் அடுத்தது செஞ்சுக்கலான்ற தடைகள் கொடுக்கும். எது செய்யக்கூடாதோ அது சடனாக யாருடைய ரூபத்திலையோ உங்களை டக்குன்னு தட்டி விட்டு இது செய்யலாமேன்னு சொல்லி காரணமே இல்லாமல் கொஞ்சம் கூட நான் யோசிக்கலை, இறங்கி செஞ்சு நான் லாக் ஆகிட்டேன், என்னுடைய பொருளாதாரமே இப்போ லாக் ஆகிடுச்சுன்ற அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கிடும். இந்த 5இல் இருக்கக்கூடிய சனிக்கு இந்த பவர் எப்போவுமே உண்டு. அது நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனைகள், ஆசைகள், லட்சியங்கள் சார்ந்த இடம். இதில் அதுவே நமக்கு பூர்வ புண்ணிய இடமும் ப்ளஸ் புத்திர பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்குரிய இடம். அப்போது புத்திர பாக்கியம்ன்றது பிள்ளைகள் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு வித பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னா உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த எதிர்கால வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய முடியாத ஒரு நிலையை உருவாகியிருக்கும். இன்னும் சில பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இயங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். இதுலேயும் சிலருக்கு நல்ல பேச்சு, உங்களுடைய பேச்சு கேட்டு உங்கள் கண்ட்ரோல்லே இருந்தாலும் அவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி ரீதியிலேயோ ஆரோக்கிய ரீதியிலையோ பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும். இந்த மாதிரியான நிலைகளை இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் உண்டாகும். இதில் அவரது பார்வை எங்கெங்கே விழுது? 1 உங்களது 7ஆம் வீட்டில் விழுது. 7ன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடம். அப்போது இந்த இடத்துல இந்த பார்வை விழும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் பாதிக்கப்படக்கூடிய நிலையை உண்டாக்கிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். இந்த பிரச்சனைகளால் பல்வேறு விதமான சிக்கல்களும் நெருக்கடிகளும் அவங்களே உங்களை பாதிக்கப்பட வைக்கக்கூடிய நிலைக்கு உண்டாக்கிடுவாங்க. அடுத்தது சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர், பழக்க வழக்கம், இது எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய நிலை. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வரவு செலவு வச்சுருந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருந்தீங்களோ அந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதி எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாயிடும். அப்போ இந்த நிலையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்வை 12ஆம் வீட்டில் 180 டிகிரியில் விழுது. எங்கே? சூரிய பகவானோட வீட்டில். அப்போ அந்த இடத்துல அங்கே விழும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு லாபஸ்தானம். கண்டிப்பாக இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சம்பாதனையும் வருவாயும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த விதமான பஞ்சம பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுது இல்லையா, தனஸ்தானத்தில், உங்களுடைய துலாமுக்கு 2ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் விளக்கக்கூடிய இந்த பார்வையால் என்ன நடக்கும்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியாது. வரும் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. எதுலேயுமே அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்க முடியாது. உங்களோட குறைவாக சம்பாதிக்கிறவங்க நிறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கை நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு அருமையான திறமை ஆற்றலோடு இருந்துமே உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் பல்வேறு விதமான பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல இருந்து எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க. ஏன் சொந்த பந்தம், உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை ஒரு பேலன்ஸ் பண்ணி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. இந்த சூழல் இது எல்லாமே இந்த சனி பார்வையினாலேயும் சனி நிற்கக்கூடிய இடத்தினாலேயும் உண்டாயிருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்னென்னா இந்த வக்ர நிலை.
இந்த வக்ர நிலை உங்களுக்கு இந்த சனி பகவான் தான் போகக்கூடிய இந்த பாதையில் அவர் தன்னுடைய நிலை மாறி, தன் இயல்பு நிலை மாறி அவருடைய வேகம் அதிகரித்து தன்னுடைய நிலை மாறி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தன்னுடைய பலனை தான் தரக்கூடிய கெடுபலனை மாற்றி ஒரு சுப பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். அப்பேற்பட்ட ஒரு காலம் இந்த 4.5 மாதத்துக்கு இருக்குது. ஜூன் 29 நவம்பர் 15 வரைக்குமே இந்த காலம். அப்போது நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்தி நம்ம இலக்க தொழில் ரீதியில் மாபெரும் வளர்ச்சி அடையணும். பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அமர்ந்து பேசினால் அது எதுவாக இருந்தாலும் தீரும். தொழில் ரீதியில் நீங்கள் குடுக்கல் வாங்கல் எங்கே வச்சிங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அது எல்லாத்தையும் சரி செய்யலாம். இது எல்லாத்தையும் உங்களுடைய ரூட்டுக்கு கொண்டு வரலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்து உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ரொம்ப மனசுக்கு பிடிக்காம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் வேறு வழி இல்லையேன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. இன்னும் சிலர் இந்த இடத்த விட்டு மாறிடலாமா, நாம் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பண்ணாலும் ஒரு ரிசல்ட் இல்லை, நம்ம நினச்ச மாதிரியான இலக்கை அடைய முடியல, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பிரேக் பண்ணுது, ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணுது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே ஒரு நல்ல அனுகூலமாக இல்லை, தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாமே கிடைச்சி கைவிட்டு போகுது, என்னன்னு தெரியலன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதனால் இந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ப்ரமோஷன் கை கெட்டி மிஸ் ஆகிருக்கும். ஏன் உங்களோட தகுதி இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த நிலையிலிருந்து ஒரு மாறுதல்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு திடீர் மாற்றம், அதீத யோகம், நினச்சி பார்க்காத ஒரு வளர்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த சனி வக்ர நிலை. மனசில் வச்சுக்கிங்க. குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான யோகம். இதுலேயும் குறிப்பாக பார்வை எங்கே விழுது, அவரது பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வீட்டில் விழுது. அது வக்ர நிலையாகி விழும்பொழுது என்ன ஆகுனா, சூரிய பகவான் அரசியல், அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மேன்மைகள், கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பார்வையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு 7ஆம் வீட்டில் விழுறதுனால வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாற்றங்கள், மாறுதல்களும் பிறக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன்னு நினச்சிங்கன்னா, சில குடும்ப ரீதியில் குழப்பங்களை சந்திச்சுட்டேன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 7ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வை வக்ர நிலை திடீர் மாற்றங்களும் சில நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் பணத்தை வாங்கி கொடுத்தோ கையெழுத்து போட்டோ பிளாக் ஆகிட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்கள் சரராசி தன்னம்பிக்கையான ஜாதகர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் சரராசினாலே உங்களுடைய ஸ்பீட் குறையாது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா வேறு யாராக இருந்தாலும் இன்றைக்கி பிளாக்காகி உட்காந்துருப்பாங்க. ஆன்மீக தெய்வ சிந்தனைகளோடு வாழக்கூடியவங்க, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நல்லது செய்தும் நற்பலன் கிடைக்கலையேன்ற ஒரு வேதனை. ஏன்னா எவ்வளவோ நல்லது செய்தாலும் அதெல்லாம் நமக்கு ரிவர்ஸாகவே நடக்குதுன்ற ஒரு மன வலி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மன வலியிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க. குடும்பஸ்தானத்தில் விழுந்த அந்த சனி பார்வையால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், தன்னை சார்ந்தவங்க தன் விரல் தன் கண்ணை குத்தி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய நிலையெல்லாம் சந்தித்த உங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது. அதை விட்டு அழகாக ஒரு அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. தனம் செல்வம் பெருக போகுது. மாபெரும் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி உச்சமாக இருக்கார். உங்களுடைய ராசி அதாவது துலாம் ராசியில் சனி உச்ச வீடு. சனி பகவானுக்கு உச்ச வீடு இதுதான். அவர் ஆட்சி வீடு கும்பத்தில் இப்போ இருந்து உச்ச வீடாகப்பட்ட துலாமுக்கு ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் மொத்த பவர் அங்கே இறங்கும். அப்போது அதனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய மாபெரும் மேன்மையை நீங்கள் அடைய போகிறீங்கன்றது உண்மை. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. ஏன் உங்களுக்கு திருமண தடையினால் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பிடிச்ச வாழ்க்கையை
நெருங்கி வந்து எல்லாம் முடிகிற நேரத்தில் அப்படியே கல்யாணம் தடப்பட்டு நின்று போச்சு, மீண்டும் எனக்கு வழி பிறக்குமான்ற ஒரு வழியை மன வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி உண்டாக்க போகிறீங்க. ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அடிவயிறு பாதிப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இன்னும் சிலருக்கு பின்னாடி முதுகில் இருந்து ஆரம்பித்த பிரச்சனை கிட்டத்தட்ட முட்டி முழங்கால் குதிகால் வரைக்குமே அந்த பாதிப்புகள் போயிருக்கும். சிலருக்கு கழுத்துக்கு மேலே பின் நரம்பு சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு அமையும். குடும்ப ரீதியில் தாய் தந்தையினுடைய அனுகூலத்தை பெறுவீங்க. பெற்ற பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். அப்போது சனி பகவான் தனது முழு ஆற்றலோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்கி கொடுப்பார். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. குரு கொடுத்தாலும் சுக்கிரன் கொடுத்தாலும் ராகு கொடுத்தாலும் சனி கெடுப்பார். அந்த பவர் சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி கொடுக்க ஆரம்பித்தா யாராலையும் எதுவுமே தடுக்க முடியாது. இப்போது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குகிறார். அந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் வேணும். அடுத்து உதவி செய்தாலும் நல்லது செய்தாலும் யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. அதை நல்லா பார்த்து செய்யணும். அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிடக்கூடாது. நீங்கள் அடுத்தது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த காலகட்டங்களில் சில புது முயற்சிகளுக்கு அடியெடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு அடியெடுத்து வைங்க. அது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ரொம்ப முக்கியம். சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் அதை விட ரொம்ப முக்கியம். இந்த பரல்கள் 4க்கு மேலே இருந்துட்டு டாப் லெவல், அதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.